சில இடங்களில் தண்ணி நிற்குது. ஆனால் நிறைய இடங்கள் உள்ளுக்க போயிட்டுது. ஏன்டா இந்த ஆழம் இல்லாதபடியா பெருசாக தண்ணி நிற்காது. இந்த செக்கச்சு இந்த வானம்னு சொல்லுவாங்க தானே, அதுதான் அது. 18 வயசுலேருந்து நாங்கள் செய்கிறோம். 18 வயசுலேருந்து செய்கிறீங்க? ஆனால் நல்லா இருக்கு, நடக்கிறதுக்கு இன்பமாக இருக்குது. சேரு மாரி இருந்தாலும் உங்களை கவனம் பண்ணிட்டு நான் தான் கவனமாக இருக்கணும். அதான் நன்றியா லிஃப்ட்டுக்கு. வியூவை பாருங்க எப்படி இருக்கு போட் போய்க்க. இந்த மீன் வந்து இப்ப என்ன பொரிக்கிறதுக்கு பாசி அதுக்கு நண்டா நிக்குது. நண்டு ஒரு 5-6 ஆனா எல்லாம் சின்ன வந்துருக்கு நான் கலந்து எரிஞ்சிட்டு போறோம். எப்படி போகுது? கடனும் கடையில கடன் பாக்குறோம் கூட கிடைக்க திருப்பி கொடுக்குறது. அப்ப உங்களுக்கு தொழில் உதவி மாதிரி தேவைப்படுதா? இப்ப தொழில் சம்பந்தமா விலை பழுதா போச்சு. நான் வல்ல வண்ட சுவம் டக்குன்னு வந்து போயிடலாம். அவன் சாமான்களை கொண்டு வரலாம். இங்க இருக்கிறேன் நண்டு பெட்டிய ஆள் நிக்குதானே. அதே சும்மா நோமல் வளமையான ஆள் தானே. அந்த சேர் மாதிரி வருது தானே கொஞ்சம். ஏன்னா நான் தான் கிளறணும் தெரியல. உங்களுக்கும் அப்படியே வராது சேர் மாதிரி வருமோ? இல்லை அங்காலாம் சேரும். அன்றைக்கு ஒரு நண்டு கொஞ்சம் பண்ணி கொண்டு போகிறோம். எவ்வளோ இப்போ விற்பீங்க கிலோ உண்டா? கருத்த நண்டு. கருத்த நண்டோ? அது சாப்பிட்றதோ? கடிக்கும் அட்டாவன் சரியான சோறு இதுக்கு. ஐயோ கடிச்சாத ஓடுது. இதெல்லாம் இந்த தண்ணிக்கு விடணும். ஏன்னா சின்ன நண்டு கொஞ்சம் வளர விட்டு தான் பிடிக்கலாம். அண்ணா அது ஆஸ்திரேலியா நியூசிலாண்டோ? நியூசிலாண்டா? ஆஸ்திரேலியாவுக்கு எந்த பக்கம் போகணும்? வணக்கம் என் மக்கள். இன்றைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்டா, யாழ்ப்பாணத்தில் கேரை நகருக்கு தான் வந்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஊரி என்ற கிராமத்துக்கு வந்தாங்க. என்னதுக்கு பார்த்தோம்டா, இன்றைக்கு மே 1ஆம் தேதி. அதுக்காக வரையில் எல்லாருக்கும் உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்கள். நான் நீங்கள் வீடியோ இப்போ பார்ப்பீங்கன்னு எனக்கே தெரியாது. அதோட பார்த்தீங்கன்னா ஏன் இன்றைக்கு முக்கியம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே அதாவது ஊரியில் பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து மீன்பிடி செய்து கொண்டிருக்கணும். அதாவது பொதுவாக யாழ்ப்பாணத்தில் வந்து வேற ஒரு இடத்தையும் அப்படி இல்லையா. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து அதிகாலையில் வந்து ஊரி என்ற கடற்கரையில் பார்த்தீங்கன்னா மீன்பிடி அதாவது ஒரு வித்தியாசமான முறையில் வந்து மீன் பிடிச்சு கொண்டிருக்கணும். அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பொதுவாக வந்து எல்லா இடத்தையும் பொதுவாண்டு இல்லை உலகம் ஃபுல்லாகவே ஆண்கள்லாம் மீன்பிடிக்க போகிறது. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெண்களும் போயினோம், கணவன்மாருக்கு வந்து உதவியாகவும் போயினோம், அதோட தனியாகவும் போயினோம் மாதிரி சொல்லியிருந்தவ. அங்கே போய் பார்ப்போம் என்ன மாதிரி முறையில் மீன்கள் பிடிக்கணும், என்ன மாதிரி இந்த வாழ்க்கை முறை இருக்குன்னெல்லாம் போய் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சு கொள்வோம். மறக்காம வீடியோக்கு போகிறதுக்கு முதல் இன்றைக்கு நேரத்தை காட்டுறேன். கிட்டத்தட்ட 5:30 தாண்டிட்டுது, 5:30 ஆகுது. வீடியோவில் நம்பி வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம். மறக்காம வீடியோ போகிறதுக்கு வீடியோ லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா தான் எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். உங்களுக்கு வந்து நாங்கள் போகிற வீடியோஸ் வந்து அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷனை வந்து சேரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ பார்த்தோம்னா அந்த இடத்துக்கு வந்துட்டோம். நாங்கள் இன்றோட இடத்துக்கு கொஞ்சம் பக்கத்துலேயே வரும். என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் பேர் நிற்கணும் வேலை செய்யணும். அதே மாதிரி அங்காலையும் ஒரு பகுதி இருக்குது, அதாவது மீன் பிடிக்கிறது கண்டு. அங்கே பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வேலைக்காகவே பிடிச்சிருக்கணும் மீன். வேலையை பிடிச்சிட்டு போயிட்டீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து சிலர் வந்து இங்கே வந்து பிடிப்பினோன்னா அந்த ஒரு அம்மாவரோட காய்ச்சிருந்தவா சொல்லியிருந்தவா. இதுலேயே பார்த்தீங்கன்னா இந்த மதவு. ஆனால் இங்கே தண்ணி இல்லை, எல்லா இடமும் காஞ்சிட்டு. இது மாதிரி அதில் பார்த்தீங்கன்னா இந்த பெண்கள் வெறிக்கணும். இந்த தூரத்தில் வீடியோவில் தெரியாத வெறியில் அதில் பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து கொண்டு இருக்கணும். அங்கெல்லாம் வேண்ட ஊர் இருக்குது, அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சம் வெறிக்கணும். அப்படியே போய் பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா இறால் கூடும் எடுத்து கொண்டு இருக்கணும். வந்தா இருக்குதானே இறால் கூடு, அது வந்து ஆண்கள்லாம் எடுத்து கொண்டு இருக்குன்னு நினைக்கிறேன். நான் வந்த உடனே ஒரு விஷயம் பார்த்தேன் என்னென்னா, கடலுக்குள்ளே நடந்து போயிடும் கொஞ்சம் தூரத்துக்கு. ஏன்னா அவ்வளோ ஆழம் இல்லை கடல். அதில் கேட்டதில் சொல்லியிருந்தவ பெருசாக ஆழமே இல்லையா, அதால தான் பெண்கள் கூடுதலாக இங்கே மீன் பிடிக்கிறதா. வேண்டாம் ஆபத்து இல்லாதபடியாக இங்கே வந்து பிடிச்சி கொள்வினவா. போவோம் அப்படி என்ன மாதிரி இருக்குன்னு பார்த்துக்கொண்டு இந்த வியூ இருக்க காட்டுறேன் பாருங்க. பின் கேமரா இல்லை சட்டப்படி இருக்கு. இந்த விடியப்புறம் பார்த்தீங்கன்னா நேரம் கிட்டத்தட்ட 5:45 ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்குது வியூ, சட்டப்படி இருக்குது பார்க்க. தூரத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும் வந்தா அதில் ஒரு வள்ளம் கொண்டு போய் கொண்டிருக்குது. அது பெண்ணா நான் சூம் பண்ணி பார்ப்போம். ஒரு அக்கா ஒரு ஆள் தான் அந்த தூரத்தில் தெரியுது. மீன் பிடிக்க வள்ளத்தில் போய் கொண்டிருக்கிறா. துடுப்பு இல்லை நோம்பலாக அந்த தடியால் என் ஆழம் இல்லாத நிலத்தில் தள்ளி தள்ளி அக்கா போய் கொண்டிருக்கிறா. நெஞ்சாலையும் பார்த்தீங்கன்னா தெரியும் தூரத்தில் 2 பேர் இருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா பெண்கள்லாம். பெண்கள்லாம் ஓகே ரைட் வெரினா. யாரோடையும் பார்த்தீங்கன்னா கதைச்சு பார்ப்போம் என்ன மாதிரி முறையில் மீன் பிடிக்கணும்ண்டு. 7 மணி அந்த வள்ளத்தில் போகலமண்டா போய் பார்ப்போம். மற்ற இஞ்சால இந்த சில இடங்களில் தண்ணி நிற்குது. ஆனால் நிறைய இடங்கள் உள்ளுக்க போயிட்டுது. ஏன்டா இந்த ஆழம் இல்லாதபடியா பெருசாக தண்ணி நிற்காது. தொடர்ந்து போய் பார்த்துக்கொள்வோம் என்ன மாதிரி இருக்குது, என்ன மாதிரி முறையில் மீன் பிடிக்கணும், என்னென்ன கஷ்டங்களை எதிர்நோக்கணும் எல்லாம் போய்
கேட்டு பார்ப்போம். மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. இந்த இடம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சதுப்பாக தான் இருக்கு. இந்த இதில் லைட்டாக புதைக்கு ஏன்னா இப்போ கொஞ்சம் காலத்துக்கு மட்டும் தான் தண்ணி வத்தி இருக்கு கொண்டோடியா சதுப்பாக இருக்கு. அவ்வளோ கோடை காலம் இப்போ யாழ்ப்பாணம்லாம் சரியான வெயில், அதால் சதுப்பாக இருக்குது. கடல் தண்ணி எல்லாம் பார்த்தீங்கன்னா இதால் பேர் முள்ளுக்கு. இந்த மழை காலம் எல்லாம் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக தண்ணி நிற்கும். இந்த தாவரங்கள்லாம் கீழே தண்ணிக்குள்ளே போயிடும். வெயில் காலத்தில் பார்த்தீங்கன்னா உள்ளுக்க வந்துடும். அதை பார்த்தீங்கன்னா இந்த அதெல்லாம் சுற்றி வரையினோம். அதில் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே போயிட்டணும். அந்த தூரத்தில் ஒரு ஆள் நிற்கிது, அதை விட இப்போ ஒரு ஆள் போனவா பார்ப்போம். யாரும் கிடச்சா காய்ச்சி பார்ப்போம். அவர் அமைதியாக இருக்குங்க. நான் நார்மலாக வீடியோவில் காட்டுறேன். நல்ல ஒரு அமைதியாக இருக்குது இந்த சூழல். தூரத்தில் பார்த்தீங்கன்னா சுடுகாடும் இருக்குது. இந்த செக்கச்சு இந்த வானம்னு சொல்லுவாங்க தானே, அதுதான் அது. இல்லை பறவை எல்லாம் பறக்கும். இந்த விடியப்புறம் வரைக்கும் அந்த ஒரு காற்று சத்தத்தோட, அந்த மெல்லிய காற்றோட பறவைகள் பறக்க ஒரு சத்தம் கொண்டு வரும். நல்லா இருக்கும் பார்க்க. இதுலேயே பார்த்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன வள்ளங்கள் இருக்கு. இந்த நம்மளாம் நடந்து போகலாம், ஒரு கொஞ்சம் தூரத்துக்கு நடந்து போகலாம். அந்த அதில் நிலம் எல்லாம் லைட்டாக தெரியுது. இந்த நடுவில் பார்த்தீங்கன்னா அது நிலம் தெரியுது, இந்த சின்னனா தெரியும். நார்மலாகவே நடந்தும் போகலாம். வேறு வள்ளங்களும் பார்த்தீங்கன்னா சும்மா கரையிலேயே விட்டுருப்பினா கொண்டும் கட்டாங்க. அதில் பார்த்தீங்கன்னா உள்ளுக்க காட்டி இருக்குது. என்ன மிதந்து போயிடும். இதில் நார்மலாக விட்டுருக்கணும் கரையில் உணர்ந்து. இதில் ஒரு அக்கா வரா மெட்டெஞ்சால 2 பேர் போயினோம். அக்கா என்ன மாதிரி போவோமா? கேட்டுட்டா மேய்க்கணே வரலாமாண்டு. ஒரே வளத்துலாம் போகிறோம் என்ன? ரைட் ஓகே. எவ்வளோ நேரம் சொல்ல மேற திருப்ப? எவ்வளோரையா? போய் பாப்போமா இருக்கா? ரைட். என்ன பேர் உங்களுக்கு? புஷ்பலதா. ஓகே ரைட் ரைட் ரைட். எவ்வளோ ஆளாமா இந்த தொழில் செய்யறீங்க? நான் 18 வயசுலேருந்து நாங்கள் செய்கிறோம். 18 வயசுலேருந்து செய்யறீங்க? என்ன மாதிரி இப்போ ஒவ்வொரு நாளும் இந்த டைம் தான் பிடிக்கணும்? அப்படியே பிடிக்கவில்லை. லேட் ஆயிட்டேண்ணா. ரைட் ரைட். இப்போ பின்னேரத்தில் பிடிக்கலான்றீங்க? பின்னேரத்தில் பிடிக்கலாம். பின்னேரத்தில் போய் கூடு கட்டுறது அங்கே அப்படி கூடு கிடக்கல. ஓ ரால் கூடுகள் மாதிரி கட்டி போட்டு வருது. காலம் மேலே போய் தான் கட்டி கொண்டு போகணும். ஓ ஓ ஓ தூரத்தில். ரைட் ரைட் ரைட். என்ன மீன்கள் மட்டுமே இல்லை ரால் எல்லாம் தனி ரால்? மீன் இல்லை, ராலும் நண்டும். ஓகே. ஏற்கனவே அங்கே கட்டி இருக்கோம், அதை போய் நீ எடுத்து கொண்டு வரோம். ஓ மேலே வளர்த்து வைக்கலாம் தானே? நானும் அவசரத்தில் ஆர்வத்தில் பாட்டோட வந்துட்டு. எந்த வல்ல நீளமா போவாதே பிறகு? அது என்ன அந்த வள்ளம் படகு, சின்ன படகை வந்து கலாட்டி கொண்டிருக்கணும். அந்த பிரதேசத்துக்கு தான் போகணும். தூரத்தில் இருக்குது. மாட்டின பாத்தியோ? எங்களுக்கு என்ன சொல்றேன், நீச்சல் தெரியும், அது தெரியும். நானே இதுல இருக்கிறது இதுலயா? சரியா? நான் பேலன்ஸ் எப்படி பேலன்ஸ் பண்ணு போடுற பேலன்ஸ் பண்ணணும். அவனு நடுவுல இருந்தா சரி. என்ன போடுதா இல்ல மிதக்குதா? மிதக்குது. அவர் அதுக்கு நடந்தே போயிடும். இது எவ்வளவு தூரம் மட்டும் இப்படி நடக்கலாம்? அங்க வரைக்கும் நடந்து போகலாம். நடந்து போவோமா? நல்லா இருக்குண்டா. ஐயா வணக்கம். உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்கள். ஓ நாங்க இவரால போன ஆள் கூட இதுக்காக வந்து நீப்பினவே ஆக்கள். மீனுக்கு அறிவில்லை. ஒரு மீன் சங்க தலைவர் யாரையும் கண்டா கொஞ்சம் திரும்பினா சரி. இவன இல்ல அந்த அம்மா சொன்னவா நாங்க வலிக்கலாம் வேணா விழுத்தி போடுவோம். வேணா பழக்கம் இல்லாம குத்தேக இங்க குத்தி பாட்டு பெண்ட பக்கம் திருப்பி விட்டுரும். நீ பைக் ஓட மாட்டேன், சைக்கிள் ஓட தெரியாது தெரியும். ஆனா என்ன என்ன கஷ்டமான ரோட் வழி என்ன தான் விடாடே. நீ தானே ப்ரோ டிரைவர். இப்ப பைக்ல என்ன பின்னதான் இந்த வந்துட்டு கதை வைக்கிறேன். இது மண்டது மாதிரி இடங்களே. இது நாங்க வட்டுக்கோட்டை வடலி எடுப்பு 2 இடம்.
அதான் எவ்வளோ சிம்பிளா நடந்து போயினோம். சூரியன் சன்ரைஸ் ஹைதராபாத் சன்ரைசஸ் நல்லா இருக்குண்ணே. சூரியன் உதிச்சு கொண்டு இருக்குது. ஓ இப்ப எத்தனையாம் ஆண்டு? அப்ப கனாவது மிதிச்சு இப்ப ஒண்ணும் இல்ல தானே, இப்ப பாதுகாப்பா இருக்கும். ஓ அதான் தண்ணியில நடக்கும் மனிதர்கள். ஆனா அதே இடத்துல நின்று நடக்கிற மாதிரி இருக்குடா. ஒரே இடத்துல நின்று அந்த தண்ணி பரவி இருக்கிறதால என்ன அதிசயம்டா, நிலா தெரியுது இப்போ மதியம் மேல. நிலா ஷாட் பிடிவீங்களா? நிலா ஷாட் சூரியன். ஓ ரெண்டு பக்கம் கூடும், நடுவுல பாது. தூரத்துல ஒரு பாலம் தெரியுது வேற இருந்தா. இல்ல இல்ல பொன்னால பாலம் தானே. அங்க தெரியுது அந்த தூரத்துல. காணல அஞ்சு. அவன் நடந்து ஒவ்வொரு நாள் நடந்தானே போற அவன். ஐயோ எங்களெல்லாம் போயினா அதான் வேற வள்ளத்தான் ஓடி வந்துருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு சைக்கிளோட தெரியுது, அதுல எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. அப்படி விட்டுட்டேன். சூரியன் வேற அண்ணா இந்த டைம் பிடிக்க போறல ஒரு நல்ல என்னன்னா அந்த வெயில்கள் கிளைமேட் நல்லா இருக்குமாண்ணா. ஆனா குளிர்காலத்துல என்ன செய்வீங்க? மழை காலம் குளிர்காலம் குளிர் எல்லாம் செட்டி என்ன கதை விடிய அப்புறம் ரெயின் கோட்டை போட்டு கொண்டு போறது. ஓராக்கள் ஒட்டி ஓர ஆதுகள் அதுல ஒரு தனியா வராங்க. இல்ல வேலைக்கு போயிட்டு வந்துட்டா அவளு. ஆமா களைக்காதா உங்களுக்கு இவ்வளவு நேரம்? பழகிட்டு ஆரம்பத்துல அப்படி இருந்தது, சரியா கஷ்டமா இருக்கும். ஓ ஓ ஓ இப்ப வந்து இப்ப தனி ஒரு ஆள் தான் வெளிச்சு கொண்டு போறது இல்ல மாறி மாறி இடையில மாறல? அது இடையில நீங்க இதுல இறங்க போறீங்க? ஓ அதுக்கு இறங்க போறீங்க. ஓகே இறங்க போறோம். ஒட்டு பயப்படாம கொஞ்சம் நடுவில் நிக்கிறோம். இறங்கி விட்டு நன்றி அக்காவ இறங்கி விட்டதுக்கு. எல்லாத்தையும் நடந்து போல அதுல வேற எவ்வளவு திசையை பார்த்து போக வேண்டியதான். இதுல பாத்தீங்கன்னா புட்டி இருக்கு. இந்த நடுவில் நிக்கலாம் வந்து வெறுங்காலோட நல்லா இருக்கு. நல்லா நான் செருப்பு அதுக்காக வட்டி வச்சது. கடற்கரைக்கு விழுங்காரோட வேற ஒண்ணு நாங்கள் ஆர்வத்தில் அப்படியே செருப்போட வந்துட்டேன் மாதிரி. இந்த தூரத்துல சூரிய உதயம் நடக்குது. இந்த நல்லா இருக்கு பார்க்கவே. இந்த கலர் சட்டப்படி இருக்கு. இது நாங்கள் இறக்கி விட்ட படகு போய்கொண்டு இருக்குது. அம்மாப்பா உண்மையா ஆமா இந்த இதில் கொஞ்சம் களைப்பு தெரிஞ்சது. ஏன்னா 4 பேர்ட்ட வெயிட்டுன்னு தள்ளி கொண்டு வருவேன். தண்ணிக்கு விவசாய வெயிட் தெரியாதுன்றாலும் தனியை இவ்வளோ தூரம் வலிக்கிறது கொஞ்சம் களைப்பாக தான் இருக்கும். நெஞ்சாலையும் கொஞ்சம் பேர் வரணும். இந்த அதில் ஒரு அக்கா போகிறாங்க. அந்த அம்மா பிடிக்க தொடங்கிட்டாங்களோட வந்த என்னம்மா அதுக்க நிக்கிறானே. சரி அதுக்கு போய் நடந்து பார்ப்போம். இந்தா அதுல ஒரு ஆள் படகுல வந்து பிடிச்சு கொண்டிருக்கிறாங்க. இந்தா பார்த்தா வந்து பயங்கரமா இருக்கும். என்னடா கடலுக்கு நடுவில் இருந்து ஆழம் குறைஞ்சதுன்னா இந்த கடல் தான். இந்த அவன் சொன்ன நிறைய பேர் வேற வலிக்குது. என்ன செதுக்க நடக்கிற கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு. என்னன்னு சொல்றோம், நோம்பலா அந்த குட்டியில நடக்க ஈஸியா இருக்கும். தண்ணிக்கு நடக்க கொஞ்சம் கஷ்டம் தான், எதிராக போகணும். அதோட சேத்துக்கு நடக்கிற இன்னும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதனால எதுக்கு நடந்து போவோம். அவளாண்டு புதிய இல்லை போய் சேர்ந்துடலாம். மீன் பிடிக்கிறதுக்கு வந்து போய் சேர்ந்த வேண்டாம் ஓகேயா இருக்கும். சூரிய உதயம் பார்க்கத்தான் நல்லா இருக்குங்களா. எவ்வளோ அழகா இருக்கு. தூரத்துல பார்த்து கொண்டே இருக்கலாம் போல இந்த டைம் வந்து. ஆனா இப்போ எங்களுக்கு வந்து இது கொஞ்சம் புதுமையா இருந்தாலும்
அப்படி அந்த அக்கா வந்து இங்கேயும் வருவாங்க. அந்த அக்காவோட அதில் பார்த்துட்டு அந்த வள்ளத்துலேயே ரீஞ்சால வந்து பார்ப்போம். இதுக்கையும் கூடு போட்டுக்கிறாங்க. என்ன சொல்ல வந்தேன்டா, இப்போ எங்களுக்கு வந்து இது புதுமையாக இருக்கும். ஏன்டா அடிக்கடி வாரம் இல்லை, இப்போ ஃபஸ்ட் டைம் நான் வாரேன். ஆனால் அவைக்கு வந்து பழகி இருக்கும். என்ன தொடர்ந்து வந்து தொழில் செய்து பழகி இருக்கும். அதை விட நாங்கள் அந்த சூரிய உதயத்தையும் பார்த்தோம்னா எங்களுக்கு ஒரு வித்தியாசமாக இருந்தது. அந்த நோமலையில் வயல்வெளியிலையும் பார்க்குறோம், ஆனால் கடலுக்காக பார்க்குறோம், அந்த வித்தியாசமாக இருக்கும். ஏன்னா அந்த ரிஃப்ளெக்ஷன் இருக்குது தானே, இந்த சூரியன் ரிஃப்ளெக்ஷன் வந்து தண்ணியில் விட ஒரு நல்ல அழகாக இருக்கும், பார்க்குறது சட்டப்படி இருக்கும். என்ன இப்போ ஒன்றும் பண்ண ஒரு இன்னும் ஒரு 3 மணித்தியாலம் 2.5 மணித்தியாலம் காணாது. 2 மணித்தியாலம் வந்தால் செட். இதெல்லாம் சுட்டரிக்கும் வெயில். கிட்டத்தட்ட இப்போ 35 பாகையோ 34-35 பாகைக்கிட்ட இருக்குது யாழ்ப்பாணம். 34 டிகிரி ஒரு நாளும் காட்டுது அவரேஜா. இடக்கிட கூடு 35 கூடும் 33 பேரும் அவரேஜா வந்து கிட்டத்தட்ட ஒரு 34 பாகை வருது. ஆனால் நாங்கள் அந்த வெப்பத்தை ஃபீல் பண்ணுற வந்து கிட்டத்தட்ட 45 பாகை வரைக்கும் போகுது. அதாவது நீங்கள் 45 பாகை வெக்கைக்கு இருந்த எப்படி இருக்குமோ அப்படி ஒரு ஃபீல் பண்ணுவீங்க. அதான் ஃபீல் லைக் 45 பாகைன்னு சொல்லுவாங்க. அவ்வளோ வெயில் எல்லாம் நாங்கள் செய்ய தப்பு தான். அந்த அம்மா அங்கே இது வலிக்கிட்டாங்க. அடுத்த வளர்த்து போகிறோம். அங்கேயாக்கா போகிறீங்க? வார என்ன வீடியோ எடுக்க நீங்கள் என்னென்ன வேறு பிடிக்கிறீங்கன்னு பார்க்க. அக்கா வலிக்கிட்ட அடுத்துட்டு நீ அடுத்து அங்கே போகிறோம். கரெக்டாக கலந்து போய் சேருவாங்க அங்கே. அதில் பார்த்தீங்கன்னா தெரியும், எந்தா அதில் ஒரு அக்கா பிடிச்சி கொண்டிருக்கா. இஞ்சாலாம் இந்த புட்டி இருக்குது. நாங்கள் இப்போ இஞ்சால போகிறோம். ஆனால் நல்லா இருக்குது, நடக்கிறதுக்கு இன்பமாக இருக்குது. சேறு மாரி இருந்தாலும் நல்லா இருக்குது, சட்டப்படி இருக்குது நடக்க. அவ்வளாண்டு சதுப்பு இல்லை, ஆனால் சதுப்பு தான் லைட்டாக புதையும் மொழிய அவ்வளாண்டு இல்லை. இங்கே நல்ல தண்ணி சத்தம் தர மாதிரி இருக்கிறேன். நம்ம வந்துட்டேன். நடந்து நேரம் உதானே ரைட் ரைட் ரைட். நான் ஒரு நேரத்தில் சரித்தெல்லாம் விட்டுருவோம் ப்ரோ. கரெக்டாப்ப இந்த அக்கா லிஃப்ட் தாரா பஸ்ஸில் ஏறுற மாதிரி கிடக்கு. இந்த ஏற போகிறோம். இதில் ஏறி இருக்கிறேன். ஆமாம் கவனங்க, உங்களை கவனம் பண்ணிட்டு நான் தான் கவனமாக இருக்கணும். அதான் நன்றி அக்கா லிஃப்ட்டுக்கு. என்ன பேர் உங்களோட? அங்க அதுல காய்ச்சிட்டு அவா என்ன நீங்க ரைட் ரைட் ஓகே. சங்கட்ட சேனல்ல வந்துருக்கு, நான் அதுல காய்ச்சிட்டு வந்தேன். அந்த அக்கா அந்த நிக்கிற பாய். இந்தியா போறேன், இந்தியாக்கு இந்தியா நாங்க யூடியூப் சேனல்ல. ஓ எல்லாரும் பாப்பீங்களா? உங்களோட சொந்தக்காரன் வைக்கிறான் வெளிநாடுல இங்க இல்லையா? அங்க கூட பேர் பாக்குறவ என்ன கூட வாழ்க்கை முறையில எடுத்து பார்க்க நல்லா இருக்குமில்ல, வித்தியாசமா இருக்கும். இதான கூடு என்ன? இந்த கூடு இந்த இது என்ன வியூவை பாருங்க எப்படி இருக்கு. போட் போய்க்கு நீங்க ஏன் தனியால அண்டைக்கு மாமையா தனியா தானே? சில பேர் சேர்ந்து வருவீங்களா வேணா? ரைட் ரைட். வருமானம் காணாதா? ரைட் ரைட். என்னத்துக்காக? மீன்கள் சீசன் குறைஞ்சிட்டு. ரைட் ரைட். இன்றைக்கு என்ன ராளன் நண்டு தான் வரும் அப்படியா? மீன்கள் வராதானே? ரைட் ரைட் ரைட். இறங்க போறோம். ஐயோ பழக்கம் இல்லை பெருசா. இறங்க என்னண்டா டக்குன்னு இறங்கிடணும் வேணா, இல்லாட்டி போட்டு அங்கே போயிடுங்க ரெண்டு. அதான். நீங்க எத்தனை வருஷம் தொழில் செய்வீங்க? 20. அப்ப நீங்க உங்க குடும்பத்தை நீங்க தான் பாக்குறீங்க? என்ஜின் போட்ல போறவரு அப்ப நடந்து அவரும் இதேதான். ரைட் ரைட். அங்கால வந்து நீங்க அப்போ சொன்னீங்க அங்கால என் பிடிப்பின வந்து அங்க மெட்ட பகுதி ஒன்று சொன்னீங்க. அங்க கனவேர் வரீங்களாமோ? ஓ அங்க கொஞ்சம் வேலையை பிடிப்பினுவாங்கம்மா. ரைட் ரைட். சிக்கிருக்கோ இல்லையா பெருசா மீன்? சரியான குறையா இருக்கு மீன். ஆனா இந்த மீன் வந்து இப்ப என்ன பொரிக்கிறதுக்கு
எறிகிறதா அப்படியே பொரிக்கல சின்ன மீன் சின்ன கோழிக்கு அவிச்சு போடுறோம் கூணல் மீன்கள் என்ன கோழிக்கு அவிச்சு போடுறோம் கோழிக்கு ரைட்டு கோழிக்கு அவிச்சு கவுட்டோட சேர்த்து வச்சு ஆஹா கோழிக்கு சத்தா இருக்குங்க ஓ ஓ ஓ ஆஹா உண்மையா இருந்தா இந்த இறால் வந்து என்ன நம்பிடுவாண்டா இதுக்கு வந்தோடனே திருப்பி போக மாட்டாரு என்ன இதுக்கே சுத்த வேற அம்பிட்டுருவாரு என்ன அப்புறம் இந்த கூடு இருக்கும் அதுக்கு வயிறு இருப்பீங்க அப்படியே நேரம் வேற திருப்பி வரணும் மீன் பொழிட்டு ஓ அதெல்லாம் பண்ணா அடைச்சிடுமா கஞ்சல் எடுக்கிறதுக்காக வரணும் ஆஹா இதுவுமே எப்ப இந்த கூடு போடுவீங்க முதல் நாளா இல்ல பின்னேரம் வந்து போடுவீங்க அந்த கஞ்சல் இல்லாம எடுத்துட்டு முடிய திருப்ப வாரது ஆஹா இது எவ்வளவு எங்க உண்ட விக்கிறது இங்க வியாபாரி மரமடுக்க வர்றவ இப்ப இது கொஞ்சம் காணாதவங்களுக்கு நிறுத்து கொடுக்க சந்தையில கொண்டே கொடுத்தா சந்தையில கொடுக்கறது எந்த சந்தை பொன்னாலையோ வளர்ந்துல சந்தையா ரைட் 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 அதுக்கு ஒரு கூடு இருக்கு என்ன அப்படியே வந்து நேரா போயிட்டு நாக்கள் இதுக்கு சாப்பாடு மாதிரி ஒன்றும் போடுறது இல்லைண்ணா தானாவே தண்டை வரலையே வந்து சிக்கிக்கணும் இவ்வளவு ஃபுல்லா குப்பை என்ன பாசி என்ன வேறு நீங்க எந்த இடம் இந்தியாவுக்கு நடந்து வரையோ டக்கன் இருக்க மீடியா யூடியூபர்ஸ்க்கு அறிவிக்கட்டு ஜாலி பொடி ஒரு இளைஞனா என்னடா தண்ணி நடக்கிற ஆனா இதுக்கு நல்ல எக்ஸசைஸ் தெரியுமா வேலையை கிளவரி கரையும் என்னது அவ்வளோ சார் அடே 7 மணி நேரம் நடந்து காட்டு பார்ப்போம் நடந்து காட்டு பார்ப்போம் அப்படியா இஞ்சால சேர கூடவா அதான் நீதானே சேர்த்து சங்கராஜ் நான் நடந்து காட்டிட்டேன் என்னண்டு அக்கா சவால் பண்றாங்க இதுக்கு ஏன சார் சரியா சாரா இருக்கும் என்னத்துக்காக அப்படி அந்த இடம் அப்படி சேர்த்துங்களா தான் அப்படி இதுக்கு என்ன மாதிரி வந்துருக்கு அலையோட வந்து அடிச்சு கொண்டு வந்துருக்கேன் அதுக்கு நண்டா நிக்குது நண்டு ஓ இந்த இருந்து விட்டோம் காத்துட்டு ஓ இதான் ஆர்வ கோளாறான்றது நாங்க நிலத்துல செய்யற கடல் வழக்கம் இல்லை தானே டக்காண்டு இருந்து விட்டா பின்ன காய்ச்சிடும் விட்டு பேக் முட்டையில மேல காய்ச்சிட்டு லைட்டா மட்டும் அனுப்பிட்டேன் இந்த குப்பள குப்பி ரெண்டு பாருங்க இது என்ன கண் இது அந்த கடல் தாவரம் என்ன அந்த கரையிலேயே தானே கிடக்குன்னு அலையை கடிச்சிருச்சு வந்து குறைவா கிடைக்கே கவலையா இருக்கு எதிர்பார்த்த விட குறைவேன சாப்பாடு காணாதோ நண்டு இதுக்கு கொஞ்சம் நண்டு வந்திருக்கு ஒரு 5-6 ஆனா எல்லாம் சின்ன வந்திருக்கு நான் கலந்து அது திருப்ப வளர்ந்தான் கடலுக்கு விட்டானே வளர இப்ப எந்த டைம் சீசன் வழியா அந்த இது ஃபுல்லா நிறைஞ்சிருக்கு கார்த்திகை மார்கழி அந்த மழை சீசன்ல மழை குறைவு தானே மாறிக்கு ஓ காற்றும் குறைவு வாழை காற்று அந்த இல்லை தானே காத்து இல்ல இது சரியா குறையா இருக்கும் அதால அந்த உங்களுக்கு அந்த போன மாறிக்கு எங்களுக்கு தொழில் சீசன் குறைஞ்சிட்டு அப்பவே அந்த நாள் குறைவு என்னென்ன சமாளிக்கிறீங்க வாழ்க்கையில எல்லாம் எப்படி போகுது கடனும் கடையில கடன் வாங்குறோம் கூட கிடைக்க திருப்பி கொடுக்குறது போட் எல்லாமே இருக்கு உங்களோட சொந்தமா சொந்த போட் தான் உதவியில தெரிஞ்சுக்கிறீங்களா அப்ப கேக்குறீங்கள சொந்தக்காரட்டா சராயினா அது சரிதான் எங்க காவட்டு கொடுத்துலான் இருப்பீனா அதான் பாருங்க வந்து அம்மா பாருங்க இவ்வளோ தனியா வந்து அதுவும் போட்ல 2-3 பேர் எல்லாம் தனியா வந்து பிள்ளைகள் இருக்கணுமா படிக்கணும் எத்தனையாம் ஆண்டு
3 பொம்பளை பிள்ளை ஒரு ஆம்பளை பிள்ளை என்ன சரி உங்களுக்கு தொழில் உதவி மாதிரி தேவைப்படுதா இப்ப தொழில் சம்பந்தமா விலை பழுதா போச்சு இது எவ்வளவு ஆளுக்கு இருக்கா விலை மாத்தணும் எவ்வளவு வரும் விலை 1 லட்சத்துக்கிட்ட வரும் விலை ஓகே ஓகே யாராவது இப்ப வீடியோ பாக்குறாங்களா உதவி செய்ய முன் வரணும்னா என்னென்ன மாதிரி தொடர்பு உங்களை செய்யலாமா தொழில் உதவியா இப்ப பண உதவி இல்லாம இப்ப தொழில் உதவியா ஒரு என்ன வாழ்வாதாரத்தை ஊக்குவிக்கிற மாதிரி ஏதாவது நம்பர் இருக்குங்களா தொடர்புகள்ல உங்களோட தொடர்பு நேரடி நம்பர் இல்ல உங்களோட நம்பர் சொல்லுவீங்களா அது சொல்லிடுமோ சொல்லுங்க 077 03 59 58 7 சரிதானே நம்பர் ரைட் ஓகே யார் இந்த வீடியோ பார்த்து யார் உதவி செய்ய விருப்பம் இருந்து இந்த நம்பருக்கு நேரடியாக தொடர்பு வந்து இப்படியான உதவிகளை செய்து இப்போ போட் ஆகிட்டே இருக்கேன் நான் சொந்தமாக இதில் சிலர்கிட்ட போட்டும் இல்லை வள்ளம் இல்லாம ஆற்ற வெள்ளத்துல வாங்குறது அடே அதான் அந்த சில பெண்கள் வந்து நடந்து போயினேன் வள்ளம் இல்லாததால ஆனா வள்ளம் வேண்ட சுவம் டக்குன்னு வந்து போயிடலாம் அவன் சாமான்களுக்கு கொண்டு வரலாம் இப்படி பெரல்ல போட்டுட்டு கொண்டு வர சுவம் நிறைய கஷ்டங்கள் என்ன அதை மட்டும் உழைப்பாளர் அதுனா மே 1ஆம் தேதி நீங்க அந்த பாத்தீங்கன்னா பொதுவா அரச விடுமுறை வேற தனியார் சில நிறுவனங்கள்லாம் லீவு பிடிக்கணும் ஆனா நீங்க எப்பவுமே வேலை செய்யணும் இருப்பீங்க ஞாயிற்றுக்கிழமே மேல வேலை செய்யாதான் சமாளிக்கலாம் கஷ்டம் பாத்தீங்களா வள்ளியில இதுவும் கூட அங்கேயும் இருக்குண்ணே காட்டு மாத்தான் ஒரு இது வச்சு காணாதானே ஆனா நான் பார்த்த ஒரு விஷயம் என்னன்னா இப்போ உதாரணத்துக்கு ஒரு தோட்டம் செய்யறாங்களோ இல்லாட்டி இந்த மீன் பிடி செய்யறாங்களோ கஷ்டப்பட்டு வேலை செய்து உழைச்சு எடுப்பினா ஆனா அதை கொடுக்குற அந்த விலை அந்த வர்ற ஆதாயம் வந்து குறைவா இருக்கும் ஏன்னா கடை வழியை விற்கவும் கூட விலைக்கு விற்பாங்க ஆனா இங்கே இந்த இடக்கைக்கு வந்து இந்த ஆதாயம் செய்யாம கஷ்டம் அதான் முந்தி காலம் வர கொஞ்சம் இதா இருந்தது அரிசி அதுகளுக்கெல்லாம் விவசாயம் இப்ப என்ன தானியங்கள் பயிர்கள் மற்ற மரக்கறிகள் விவசாயம் இப்ப மீன்கள் வரைக்கும் இங்க இதைத்தான் நாடி இருக்கும் 2க்காக தான் உழைக்கிறோம் நாங்க சாப்பாட்டுக்கு தான் உழைக்கிறோம் வேற என்னது உழைக்கிறோம் 2ம் நல்ல சிறப்பா இருந்தா தான் எங்களோட வாழ்க்கையும் சிறப்பா இருக்கும் இல்லாட்டி கஷ்டம் இதுக்கு அம்பிட்டு இருக்கோம் குறைவு தானே செத்துட்டு காத்து போடுறேன் ஓ என்ன விடியப்புறம் செய்யறதுல என்ன வேலைக்கு எழும்போணும் நீங்கள பழகி இருக்கும் அது என்ன ஒரு நல்ல அந்த வெயில் குறைவு அதான் ஒரு நல்லது மத்தியான டைம் விட பொதுவா விடியும் பின்னாடி தான் இந்த தொழில் போறது என்ன பின்னேரத்துல வரும் மழை காலங்கள் எல்லாம் சரியா கஷ்டமா இருக்கும் போய்க்க நானும் போண்டி கொண்டு போறேன் என்ன கிழமை புதன் அப்ப விட்ட மாதிரி தான் தானே சில வெளியில சாப்பிடுறது இல்லோ ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் மற்ற மலிவாகவும் இருக்கும் இப்ப அங்க அவைய ஒரு லாபம் வச்சு வைக்க கொஞ்சம் கூட வரும் வந்துடலாமோ அது ஒரு மனம் கொண்டு வரும் ராளெல்லாம் மணக்க வலிக்கிட்டு மைக் போடல லைட்டா காத்தடிக்க இந்த மாதிரி ஓடி இருக்கணும் தெரியும் நல்லா இருக்கு ஓடியோ
அதோட வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா புது ஃபோன்லாம் எடுத்து வந்துருக்கேன். ஆடியோலாம் அதே ஃபோன்லாம் எடுத்து வந்துருக்கேன். எடுத்து அதுக்கு விரலுக்க போட்டுட்டீங்களே. அப்போ முதல் எடுத்ததும் இதுக்கே போட்டுனீங்க. சுட்டவே காடு சாப்பிட்டுக்கா. இங்கே இருக்கிறேன் நண்டு பெட்டிய இறால் நிற்குதுண்ணே. அதே சும்மா நார்மல் வளமையான இறால் தானே. இந்த இறால் கொஞ்சம் விலை கூட அப்படியே கிலோ 1000. ரைட் ரைட் ரைட். பார்த்தீங்கன்னா செய்யலாம், பயமில்லை கொஞ்சம் செய்யலாம், பாதுகாப்பாக இருக்கு. ஆழமான மெட்டை போட்டு தான் கொண்டு போகணும், செஞ்சு போட்டு கொண்டு போகணும். பட் இதுக்கு கல்லும் இல்லை, கல் இல்லை, மண் தான் கல் ஒன்றும் தண்ணி இல்லை. பட் இதுக்கு அந்த ஜெலி ஃபிஷ் இருக்குன்னு நீங்க அதுக்கு போகணும் வேணா. அதுக்கு போனா சிக்கல் தான், வருத்தங்கள் வரும், கடிக்கு மேல அது லைட்டா பட்டோன்னு நெருப்பு சுட மாதிரி இருக்குமோ. ஓஹோ, நாங்க இங்க என்ன இந்த பருத்துறையில அந்த விழுவையில மீன் எடுக்கிறவையில இந்த கரவையில எடுக்கிறது அதுல சொல்லி இருந்தது, காட்டியிருந்தது. அது விழு வளவலான் இருக்கும். அது தெரியாதோ, கண்ணாடி மாதிரி இருக்குங்க லைட்டா இருக்குமோ. மண்ணெண்ண செலவு இல்லையே, இன்ஜின் போட்டுக்கு தான் செலவு வரும். அதான் 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 அதான். ஓ ஓ, என்ன விளைக்கிற கஷ்டமா இருக்கு. போய் எனக்கு மக்கா தாங்க விளைச்சு பார்ப்போம். எதடிக்கு? ரைட் ரைட். அப்ப இங்கே அங்க ஓடுறேன் நான். என்ன விழுத்து கிழிச்சு விட்ட விழுத்தாதான் என்ன கொஞ்சம் பழக்கம் இருந்தா இல்ல வேணா பாப்போம், ஓடி பாப்போம். அதான் 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 செய்து வாங்கிதான் ஒவ்வொருத்தர் இது தெரியும். இந்த ஐயா ஓ ஓ அதான் அதான். சும்மா அந்த வீடியோல பாக்க கூட தெரியாதா, இப்படி நோவலா தான் இருக்கு. அந்த இடத்த வந்து நீங்க செய்து பாக்க தெரியும். ஐயாக்கு எத்தனை வயசு? எத்தனை? 72 வயசு. 72 வயசுல இருந்தா ஐயா என்ன வேற அம்பிட்டு இருக்கோ நண்டு கிடாக்க என்ன. இந்தியாவில பாத்தீங்கன்னா சூரியன் கொஞ்சம் கொஞ்சம் மேல வருது. ஒரு 8 காணும் வேணா இந்த சீசன். சும்மா வெயில் கொளுத்தும். என்ன வெயில் அதான் சூடா இருக்கு வேணா. அந்த பாட்டு வெயில்ன்றது சூடும் வேணா. என்ன இதுக்கு அந்த பெருசா ஓட்டம் பண்ணா கூட வேணா தண்ணி சூடா அப்படியே நிக்கும். இதுக்கு கடலண்டா அந்த அலையோட மாறிக்கொண்டு தண்ணி பெரிய அலையும் இல்லை. இந்த ரூம்ல பெருங்கடா தான். இப்ப இது வந்து என்ன இப்ப குத்தகை மாதிரி விடுறது ஆக்களுக்கு. ஆக்களுக்கு அந்த ஒவ்வொரு இடம் குத்தகை மாதிரியோ அப்ப நீங்களே செலக்ட் பண்ற அப்படியோ. அப்ப அதுக்குள்ள அந்த சண்டையில் பேத்தினே வராது. இது உண்டு சரியா. அதால பிரச்சனை இல்ல, போகுது ஒரு மாதிரி. சரியா, எனக்கு இப்போ கொஞ்சம் காத்து கூட அடிக்குது. மைக்க போடுவோம், இப்படியும் கொஞ்சம் சத்தம் வித்தியாசம் இருக்கும் நினைக்கிறேன். மைக்க போட்டு ஓகேயா இருக்கும். அதான் அதான் அதான். முந்தைய காலம் இருந்தது போக வேண்டிய கட்டாயத்துக்கு போச்சு நம்ம. ஆனால் இப்போ அப்படி இல்லை தானே. வெளிநாடாண்டா காசு உழைக்கலாம் ஓடுறது. அதான் கோடிக்கணக்கில் அதான். இன்னும் என்ன அது ஒர்க் விசா விசிட் விசாண்டா கணக்க முடியும். அம்மா அவளான்னு சொல்லிட்டு இருந்தா. இப்போ மகன் என்ன டெக்னாலஜி படித்த மகன் 7 எடுத்த நல்ல ரிசல்ட்ஸ் வரும்னு சொல்கிறான். வந்தால் கேம்பஸ் கிடைக்கும், நல்ல வேலைக்கும் போகலாம். கேட்டுனா என்ன மாதிரி வெளிநாடு போகிற ஐடியா இருக்கும்டா இல்லையாண்டவா. ஏண்டா வெளிநாடு போடுறேன் சும்மா ஈஸியான வேலையில் நிறைய ப்ரொசீஜர் இருக்குது, அதை விட நிறைய காசு முடியும், அதை விட இங்கே இருந்து உழைக்கலாம் நிறைய அம்மா சொல்கிறேன். என்ன ஆசையா தான் பிறகு முடிவெடுக்கிறானே. இப்போ இங்கே படித்து இப்போ வேலை நல்ல வேலை கிடைச்சா எடுக்கலாம். அதான் அதான். இப்போ நாங்கள் வெளிநாடு போகிறோண்டாலும் இப்போ உதவி செய்யணும்னா வேறு விஷயம். இப்போ நாங்கள்லாம் உழைச்சி போனோம்னா நாங்கள் இங்கே உழைச்சி தான் வெளிநாட்டுக்கு போகலாம். இங்கே உழைச்சி சேர்த்து காசு சேர்த்து தான் வெளிநாட்டுக்கு போகலாம். அதான் அதான் போகிறதுக்கு அதான் சும்மா வருங்கையிட போயில தானே. அதான் இப்போ பார்த்தோம்னா நாங்கள் வெளிச்சு பார்க்க போகிறோம். அங்கே அங்கேயும் தான் வேலைக்கு வரணும். இந்த தடியை தூக்கி கொண்டு
அங்கேருந்து எங்கே வலிக்கணும் இப்படியே தெரியுறேன் நான் வீடியோவில் அம்மாட்ட தான் கொடுத்தேன் வீடியோ எடுக்கிறதுக்கு. நீங்களும் வேற இல்லை அப்போ வந்தங்க பிரட்டி கிராட்டி விட்டாலும் மேலே இல்லை இல்லை நாங்கள் உங்களை பழைய இருக்குது. ஆனால் இதுக்கு பிரட்டினாலுமே ஆழமே இல்லை தான் தெரியுறேண்ணா நான் வீடியோவில். இப்படி தள்ளி கொண்டு போகணும் மேலே பேலன்சிங் குறைவாக இருக்கு. உங்களுக்கு பழகிட்டுது. ஆமாம் ஆரம்பம் நல்லா தான் இருக்கும், போக போக தான் கலைக்கும் வேணே. இதுக்கு அந்த சேர் மாதிரி வருது தானே கொஞ்சம். ஏன்னா நான் தான் கிளறணும் தெரியல. உங்களுக்கும் அப்படியே வராது சேர் மாதிரி வருமோ? இல்லை அங்காலாம் சேரும். என்னெல்லாம் தெரிஞ்சது தள்ளுறது திருப்புற அம்மாவை முன்னுக்கு திருப்பி கொண்டு இருக்கா தள்ளி தள்ளி. இப்போ பொதுவாக இடது பக்கம் திருப்பி போனோம்னா இஞ்சால இப்படி குத்தணும் மேடம் உங்களுக்கு. இப்போ நான் எங்கே போகணும்? இஞ்சாலையே இதில் நிற்கிறது. அதுக்கா நல்லா தான் இருக்கு கூட. அம்மா அடுக்கிற விட்டுட்டு போயிட்டு வரண்ணா. இது அதுதான் அங்கே ஓடிக்கிட்டோம் பாரு. இப்படி தள்ளி திருப்பாட்டா. ஐயோ ரொட்டேட்டர் சிக்கலாம் கொஞ்சம் பழக்கணுமே. பழையனா தெரிஞ்சு அவைக்கு பழக்கம் இருக்கு ஓடி. பின்னு கிடக்கட்டா. சரி சரி ரைட்டு. இப்போ குத்தணும் வேணா. ரைட் குத்தி போட்டு கட்டணுமா? கயிறு முன்னுக்கா பின்னுக்கா இருக்கு? நங்குறதுக்கு பதிலாக இது பாவிக்கிறது எல்லாம் வடுபட்டது வடிவா வீடியோ. இப்படி ஒரு இடத்த போய்க்க ஒரு அனுபவம் ஆக்களை கேட்டு செய்கிறேன். ஒரு அனுபவம் வித்தியாசமா இருக்குமில்ல எல்லா தொழிலும் செய்து பார்க்க. இதுக்கு சேர் கூட என்ன நீங்க சொன்ன மாதிரி அதான் இங்க கல்லங்குதப்பா. இந்த ஆமா நண்டு தான் இப்போ வருது என்ன நண்டு கூட. வளமையா வளமையா இறால் எல்லாம் இருக்கிறது. இப்போ நேற்று முந்த நாள்ல இருந்து இல்லை, குறைவு குறைவு. அன்றைக்கு ஒரு நண்டு கொஞ்சம் பண்ணி கொண்டு போகிறோம். எவ்வளோ இப்போ விற்பீங்க கிலோ உண்டா? கிலோ உண்டா எடுக்கிறவே கொஞ்சம் பார்த்தாரு எடுக்கிறவே. அப்போ ஆக்களுக்கு விற்கிறேன்டா? ஆக்களுக்கு விற்கிறேன்டா. அந்த எனக்கு அது விற்க தெரியாது. வேட்டு தான் கொடுக்குறது. இங்கே ஆக்களை விற்கிற விலைக்கே நான் தரலாம், பிரச்சனை இல்லை. நானும் ஒரு உதவி செய்த மாதிரி இருக்கு. கருத்த நண்டு. கருத்த நண்டோ? அது சாப்பிட்றதோ? கடிக்கும் அட்டாவன் சரியான சோறு இதுக்கு. கட்டியால் இருக்கும் கவனம். என்னது இங்கே இந்த நண்டு இங்கே? ஓ உங்கடக்கு. பெட்டி தானே பெரிய நண்டு இது. இது பெருசாகவும் பெரும் இல்லை. பெருசா வந்தா விலை கூட. கிலோ 6000 அப்படி வரும். கிலோ 6000 வரும். அப்படி கிடைக்கிற இல்லை, கிடைச்சா அஷ்டம் மாதிரி. அதான் இது இப்போ ஒன்று தான் சிக்கிருக்கு. சின்ன இதோட பெருசா வரும். பெருசா வரும் அதுக்கு இருக்குது. அது என்ன கருப்பு கலர் மீன்? அது என்ன ஓராவே? சி வேற இல்லை கெளுரோ இல்லை கருவாச்ச பரங்கி சல்லி என்று சொல்றது. பரங்கி தலை. இன்னும் எத்தனை இருக்கு எடுக்க? 3 இருக்கு இன்னும். ஓகே அதாண்டா சில எடுத்துருப்போம். இன்னும் அதே மாதிரி தான் எடுப்போம் எடுத்துருப்போம். 3 இருக்காம். நாங்கள் இப்படி முடிச்சுட்டு கரைக்கு போக போகிறோம். போய்க்க நண்டு பண்ணிக்கணும். இந்த நண்டு டேஸ்டாக இருக்குமா? நல்லா இருக்கும். பொன்னால நண்டா இது? இல்லையே இதுதான் இது பொன்னால கடலுக்காக வேற வேணும். அதுதான் ஓகே ரைட்டு. நீர்க்காகம் இருக்கு. அந்த இது என்ன மீன்கள் சாப்பிடும் வேணா? ரைட்டு. இதுவும் கூட தான் இதுக்கு பிடிச்சது. நண்டெல்லாம் ஓடுது. இந்த மீன் நண்டு. இந்த ஒரு அண்ணா போற மேரியண்டா குளத்து மட்டத்து வருமா? இப்போ நீங்கள் நடக்கிற இடம் அப்படி வரும். அரைவாசிக்கு வரும் தண்ணி. அதை விட தாண்டா தானே. ஆனால் அந்த டைம் நடக்கிறோம் சரியா கஷ்டமா இருக்கு. நிசா புயல் அப்போ வந்துச்சோ? களத்து மட்டத்தில். அப்போ என்ன தொழில் போயிடலாம் என்ன ஆபத்து. மற்ற விலையை மேவிடும் இல்லை இந்த இதுகள் எல்லாம். வேணா தண்ணி மேவிடும். புறையெல்லாம் ஓடிடும், நிற்காது. இந்த அடுத்த போட்டில் ஆக்கள் வரையிடும். அண்ணா யாரும் வாரார். இந்த சங்கர் பார்த்தீங்கன்னா அந்த போட்டில் வரார். இதுக்கு என்ன நண்டே கூட வந்தது? நண்டு தான் கூட என்ன? இப்போ நண்டு கூட வரைக்கும் நண்டு விலை குறையா இருக்கும் என்ன?
தட்டுப்பாடு டைம் தான் கொஞ்சம் இதாக இருக்கும், டிமாண்டாக இருக்கும். 6:51 7 மணி ஆகுதானே? ஆனால் 7 மணிக்கே அந்த வெயில் சுடுது. ஓ சூடு வெயில் இந்த நேற்று இல்லை என்ன சரியான வெயில். நல்லாலும் அந்த மத்தியான டைமில் தொழில் போகாமல் இருக்கிறோம். மத்தியான டைமு கண்ணனே நெஞ்சல இருட்டமெல்லாம் செய்யணும் வேணா. ரைட்டு இஞ்சால தான் கரையண்ணா எங்கடா இந்த அங்கேருந்து தான் வாரம். இங்கே மூட்டைக்கு தெரியல, மூட்டைக்கு தெரியாதுலேருந்து வாங்க அவ்வளோ தூரம். வெள்ளை கட்டுறதுக்கு நேர அந்த சுடுவாடை அந்த ஆடாக்க ரைட் கண்டுபிடிச்சிடா. இந்த ஆடாக்கு இந்த ஆடாக்கு இதெல்லாம் விட்டாங்க மூட்டை. அந்த அன்னைக்கு மூட்டை தெரியுது வீடியோவில். ஓ சிவப்பங்கரப்பும் அவ்வளோ தூரம் வந்துட்டேன். கிழிஞ்சிட்டு தானே அப்புறம் கிளியே நீ வளத்தையும் இல்லாமல் மெட்டெல்லாம் கொழுவணும் அப்படியே. உக்கிட்டுது தண்ணி கிடந்தது உப்பு தண்ணி தானே என்ன? கனகாலம் பழைய வேலையல். உங்களோட நம்பர் வேலை செய்யுமா? இந்த வாட்ஸ்அப் அதுகள் எல்லாம் இருக்கும் உங்களோட நம்பர். இப்போ வீடியோ யாரும் பார்த்தா அவங்களுக்கு அடிப்பேன், நேரடியாக உதவி செய்யணும். பார்த்தீங்கன்னா இந்த வேலைகளை 7 மணி நேரம் முடிஞ்சால் வேண்டி கொடுக்கலாம். ஒரு வாழ்வாதார உதவி மாதிரி காசாக கொடுக்காம சொன்னோம்ல அப்படி செய்ய சரி ஏன்னா தொழில் உதவி மாதிரி. அதுதான் காசு வந்தாலும் சிலவழிஞ்சு போடும். அந்த காசுன்றதை எங்களை அந்த சோம்பறி ஆகிற மாதிரி வந்துடும். அதுதான் உண்மை. இங்கே மட்டும் தானே பெண்கள் செய்கிறது தானே அப்படி வேறு ஒரு இடத்தையும் இல்லை. பொதுவாக ஆண்கள்லாம் அந்த மீன்பிடி போகிறது விவசாயம் என்றாலும் இது எவ்வளோ காலம் இந்த பெண்கள் செய்யணும்? அந்த காலத்துலேருந்து பழைய காலத்துலேருந்து செய்யணும். இது வள்ளம் தானே எவ்வளோ வரும் இப்போ இப்போ செய்கிறேன்டா? 1,00,000 2,00,000க்குள்ளே வரும். 2002ஆம் ஆண்டில் 38,000. இப்போ லட்சக்கணக்கு பெறுமதியெல்லாம் மாறிட்டு தானே விற்கலாம். அதான் அது சரியோ வாழ்வாதாரம் இல்லோ. இது மரம் இல்லை அந்த ஃபைபர் என்ன ஃபைபர் கிளாஸ் என்ன? ஆனால் அந்த உப்பு தண்ணிக்கு நல்லது பாதிக்கும். ஓ அது மர வெள்ளமே எது நல்லது? இதுதானே மெயின்டைன் பண்ணணும். ஓ அந்த பலகை தானே. இப்போ இது ஒரே வார்ப்பு மாதிரி என்ன? மற்ற இது இந்த உப்பு தண்ணிக்கு இந்த பிளாஸ்டிக் உக்கா தானே, பிளாஸ்டிக் மாதிரி தானே கிட்டத்தட்ட மெட்டீரியல் ஃபைபர். 23 வருஷமா தானே அப்படியே இருக்கு. அதை ஓடி ஓடி கொண்டு போய் கொடுக்குறதா? நான் வலிக்கிறேன் கடைசி வேலைக்கும் வந்துட்டோம். இப்போ மொத்தம் இது எத்தனையாவது 6ஆவதா 5ஆவதா 6ஆவது என்ன? 6ஆவதா இருக்கும். இந்த நீல நண்டும் வந்துருக்கு என்ன? நீலம் கருப்பு இறால் கொஞ்சம் வந்திருக்கு. மீன் சின்ன சின்ன மீன்கள்லாம் வந்திருக்கு. நண்டு கொஞ்சம் சிலது பெருசாக இருக்குது, சில சின்ன இருக்குது. இப்போ அது ஏன்டா வீட்டை போய் கொண்டிருக்கிறோம், அதாவது கரைக்கு போகிறோம். அங்கே எங்கே போகணும்? எங்கே கிடக்க அந்த துருகாடு? இஞ்சால வந்துச்சு. எங்களுக்கு டக்குன்னு பார்த்து கண்டுபிடிக்கலாம் இருக்கு எது கரையண்டு. உங்களுக்கு ஒரு மட்டத்தில் தெரியும் பார்த்தோன்னு. அங்கே பாலம் இருக்கு. அந்த இங்கே டேங் டவர்களை வச்சு கொஞ்சம் கண்டுபிடிக்கலாம் டக்குண்டு. வாங்க வாங்க ஏற்றிக்கொண்டு போகலாம். அதான் எங்கேயும் சொத்தி பித்தி போனேன்னா தெரியாது. அதான் பேலன்ஸா நிற்கும். வேணா நம்ம தான் எங்களை ஏற்றி கொண்டு வந்தோம் வரைக்கு. என்ன மாதிரி அம்பிட்டு இருக்கோம் குறை வேணா? ஐயோ கடிச்சிடாத. ஓடுது. இதெல்லாம் இந்த தண்ணிக்கு விடணும். ஏன்னா சின்ன நண்டு கொஞ்சம் வளர விட்டு தான் பிடிக்கலாம். காய்ச்சட்டியில் இருக்கு விட்டுது. ஏன்னா கொஞ்சம் நண்டு தந்தீங்கன்னா சரி. இப்போ இனி பிரித்து எடுக்கணும் வேணா? இது பெரிய நண்டு என்ன? ஆனால் பெரிய நண்டோ சின்ன நண்டோ உண்மையா டேஸ்ட்? பொதுவாக அந்த மீனில் சின்ன மீன் டேஸ்ட்ன்றது இல்லை, சத்தம் இருக்கும். அந்த ஃப்ரெஷ் இல்லை. அது இறைச்சியிலேயே அந்த விளைஞ்ச இறைச்சி டேஸ்ட் இருக்காது, மரண்டு இருக்கும். நண்டில் அப்படி கணக்கான சைஸ். ஆனால் தசை கூட வரும் பெருசுக்கு. அதாண்டா ஒரு மாதிரி கரைக்கு வாரம் வந்தா அதில் ஒரு அன்னைக்கு வந்தா
அண்ணா அது ஆஸ்திரேலியா நியூசிலாண்டோ? நியூசிலாண்டா? ஆஸ்திரேலியாவுக்கு எந்த பக்கம் போகணும்? பாஸ்போர்ட் வேணுமோ? ஆ என்ன சிட்னியில் ஒரு கறக்கி விடுவோ? சிட்னியில் இல்லை அடிலைட் இல்லை மெல்போர்னில் இறக்கி விட்டா சரி நாங்களா பஸ் எடுத்து போடுவேன் வீட்டை. எல்லாமே சும்மா வெம்பளை தான் காய்ச்சி கொள்றேன். இருக்கிறது யாழ்ப்பாணம் தான். இப்போ நன்றியா 2 பேருக்கும் கொண்டாந்து விட்டது. இந்த வள்ளத்தில் கொக்கு நின்று பறக்குது. இந்த இனி மீன்கள் பிடிக்கிறதுக்காக வந்து நிப்பினோம். ஒரு மாதிரி கரைக்கிட்ட வந்தோம். இந்த கரை தெரியுது. வந்தா வந்துட்டோம். செருப்பிதுக்கான் வச்சேன் நான் கிடக்கு. ரைட் வேற நாங்கள் வாட்டையும் பார்த்தீங்கன்னா மீனும் வண்டி எங்களால் முடிஞ்ச சின்ன உதவியும் செய்து விட்டுனாங்க. எங்கள் வீடியோ பார்க்குற நீங்களும் வந்து உங்களோட 7 மண்டா அவைக்குரிய நம்பரை கொடுத்துருப்பேன். வேணுமெண்டா அவைக்கு உதவிகளை செய்து கொடுக்கலாம். நேராக காசாக இல்லாமல் உங்களுக்கு தொழில் உதவி விலையிலோ இல்லை படகுகளோ தொழில் சம்மந்தப்பட்ட உதவியை செய்யலுமெண்டா செய்து கொடுக்கலாம். மறக்காம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை வருவது ஜெஃப்னா. தானே சொல்கிறதுக்கட கையில் வேணும். கையில் செருப்பு கடை போட்டுட்டு ஜெஃப்னா தனுஷ்.